ஹலோ எவ்ரிவன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன தெரியுமா? அழுகை அப்படிங்கிற உணர்வு எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த பதிவின் வாயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். அழுகை அப்படிங்கிறது ஒரு உணர்வினுடைய வெளிப்பாடாக பார்க்கப்படுது. அந்த வகையில் வலி, துக்கம், இயலாமை, இழிவு போன்ற நிகழ்வுகள்ல தான் இந்த அழுகை உணர்வு ஏற்படுது. தாங்க முடியாத துக்கம், நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுடைய மரணம், இது மட்டும் இல்லாம மற்றவர்களால நம்ம இழிவுபடுத்தப்படுவோமாக இருந்தா அந்த வேதனைகள் எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாது இல்லையா? அந்த சமயத்துல நம்மளால ஒன்றுமே செய்யாத நிலையில தான் இந்த கண்ணீர் வர்றதாக சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம நம்முடைய மூளையில இருக்கக்கூடிய செக்ரட்டோமோட்டர் அப்படிங்கிற ஒரு நுணுக்கமான செயல்பாடு நடைபெற்று கண்ணீர் சுரப்பிகள இருந்து கண்ணீர் வரதாக சொல்லப்படுது. இப்படித்தான் ஒருவருக்கு கண்ணீர் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படுது. ஓகே காய்ஸ், இந்த பதிவில் உங்களுக்கு கண்ணீர் எப்படி வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொண்டீங்க இல்லையா? இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள்.